இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். விண்ணுலகை சார்ந்தவற்றை நாம் நாடுகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் இறையியல் படிக்கின்ற பொழுது எஸ்கட்டாலஜி என்ற ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எஸ்கட்டாலஜி என்று சொல்கின்ற அந்த பாடத்தினுடைய ஆழமான ஒரு நிலை என்றால், புரிந்து கொள்ள முடியும் ஆனால் புரிந்து கொள்ளவும் முடியாத ஒரு நிலையிலே, அதாவது இறந்தவருடைய அந்த ஆன்மா என்ன செய்கின்றது, அடுத்த நிலையிலே அது என்ன செய்யும், அல்லது அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற ஒரு பாடம்தான் இந்த எஸ்கட்டாலஜி என்று சொல்வார்கள். இறந்தவருடைய உடலானது மண்ணிலே அடக்கம் செய்கின்ற பொழுது அது ஆன்மாவாக இறைவனோடு இணைகின்ற அந்த நிலை என்று சொல்வார்கள். அது இடம் அல்ல, அது ஒரு நிலை, ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்திற்கான அந்த நிலையிலே அந்த மனிதனுடைய ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்கிறதுக்கான எல்லா நிலையிலுமே இது ஏங்கி தவித்து கொண்டு இருக்குமா. இந்த உடலோடு நாம் இருந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு சமயத்திலுமே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்திற்கான எல்லா நிலையிலுமே நாம் ஏற்று பிறருக்கு நாம் பயனுள்ளதாக நாம் இருக்கின்றோம். அதாவது பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற மனநிலை, அதே போல் இந்த உலகத்திற்கான வேட்கையோடு உலக நாட்டங்களை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது அதற்கான இயல்பை நாம் பெற்றிருக்கின்றோமா. அதாவது ஊன் இயல்பு என்று சொல்வார்கள். ஊன் இயல்பு என்றால் பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டங்கள், சிலை வழிபாடான பேராசைகள், இவற்றை அனைத்தையும் நாம் ஒழித்துவிட்டு, இந்த மண்ணுலக வாழ்வில் ஒழித்துவிட்டு மேலுலகை சார்ந்தவற்றை நாம் நாட வேண்டும். மேலுலகை சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்றுதான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த மேலுலக சார்ந்தவை என்பது இறைவன் நமக்கு எந்நாளுமே அவருடைய அந்த முகத்தை நாம் எந்நாளும் தரிசிக்கின்ற அந்த பேற்றை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகம் என்பது வெற்று, இந்த உலகம் என்பது வீண், இந்த உலகம் என்பது அழிந்து போவது. ஆனால் என்றும் நிலையான, எப்பொழுதுமே என்றென்றும் இருக்கக்கூடியதான் இந்த விண்ணுலக வாழ்க்கை. இந்த விண்ணுலக வாழ்க்கையை நாம் அடைவதற்கான அந்த பேற்றினை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாமும் பேறு பெற்றவளாக வாழ அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசு அந்த மலையிலிருந்து சமவெளிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து சீடர்கள் மீது தன் கண்களை பதிய செய்கின்றார். தன் கண்களை பதிய வைப்பது என்பது அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு அந்த இறை வார்த்தையை கொடுக்கின்றார். இறைவனே இறங்கி வந்து அவர்களுக்கு போதிப்பதை பார்க்க முடிகிறது, அவர்கள் மீது அக்கறை கொள்வதை பார்க்க முடிகிறது. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர் என்பது இங்கு பொருட்கள் அல்ல, அவர்களுடைய ஆன்மீக தாகத்தை குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆன்மீக குறைவுதான் அந்த இடத்தில் இருக்கின்றது. அதே போல் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றது தான் ஏழ்மைக்கான நிலையில் இருக்கின்றது. பசியில் இருப்போரே என்று கூறுகின்றார். பசியில் இருப்பவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். அதே போல் நம்மை பற்றி இல்லாததை பொல்லாததை எல்லாம் சொல்கின்றவர்களெல்லாம் அவர்களை பற்றி இவ்வாறாக சொல்கின்றார். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். நம்மை பற்றி எதையெல்லாம் கட்டுக்கதைகளோடு அல்லது புரணி பேசுகின்ற பொழுதோ, இல்லாததை பொல்லாதது சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஏற்று இறைவனுடைய திட்டத்திற்கே நிலையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடைபோடுங்கள். அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, பேறு பெற்றவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது இதிலே இரண்டாவது நிலையிலே பார்க்கின்ற பொழுது கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு என்று இயேசு கூறுகின்றார். நாம் பல்வேறு நிலைகளில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பிறரை நாம் நசுக்கி, பிறர்களை நாம் ஒவ்வொரு நாளுமே ஒடுக்கி, அவர்களை நாம் நம்முடைய வார்த்தையினால் அவர்களை எந்நாளுமே நம்முடைய வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட அந்த வார்த்தையினாலும் செயல்களினாலும் வாழ்க்கையினாலும் பிறரை நாம் துன்புறுத்துகின்ற பொழுது நாமும் அந்த இடத்திலே ஐயோ கேடு என்ற நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விண்ணுலகுக்கான வாழ்க்கைக்கான நிலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஐயோ கேடு என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம்.
பேறு பெற்றவர்களாக வாழ, அந்த விண்ணக செல்வங்களை பெற, அந்த விண்ணக வாழ்வையே நாம் சார்ந்து வாழ, அதற்கு நாம் பேறு பெற்றவர்களாக அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் நாம் ஒவ்வொரு நாளுமே வருகின்ற பொழுது அந்த பேற்றினை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவா, எனக்கு ஒவ்வொரு நாளுமே உன்னோடு பயணிக்க, இதோ இந்த உடல் அழிகின்ற பொழுதெல்லாம், இந்த உடல் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதெல்லாம், இந்த உடல் எப்பொழுது இந்த மண்ணிலே விழுகின்ற பொழுதெல்லாம் நான் உயிர்த்தெழ வேண்டும். அவரோடு நான் உயிர்த்தெழுந்து அந்த விண்ணக பேற்றை, விண்ணக சார்ந்த அந்த செல்வத்தை பெற்று செல்ல நான் ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே இறைவனை நாடி தேடி ஓடி வந்து அவருடைய பாதத்திலே சரணடைகின்ற பொழுது நாமும் பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். பேறு பெற்ற நாம் விண்ணக செல்வத்தை பெற்று எந்நாளும் நம் குடும்ப செல்வங்களாக நாம் எந்நாளும் வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.